ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அரவுண்ட் த வேர்ல்டு வித் தஹிரா. என்னோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான மலேசியாவில் மலக்கால தான் இன்றைக்கி இருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஊர் இந்த நூடுல்ஸு கீடில்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாலும் ஒரு 3வது நாளுக்கு மேலே நமக்கு ரசமும் சாம்பாரும் இல்லைன்னா தூக்கமே வராதில்ல. அப்படி அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தப்ப கண்ணில் பட்ட ஒரு ஜெம்மு தான் ஒரு செம்மையான காரைக்குடி பேஸ்டு தமிழ் ரெஸ்டாரண்ட். அதை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோமோ இல்லையோ கரெக்டாக போகிற ஊரில் தமிழ் ரெஸ்டாரண்ட்டை ஃபைன் பண்ணி அங்கே போய் நல்லா சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கும் வந்து நமக்கு கடைசியாக மலக்கா விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செம்மையான ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. You know what, whenever I come to this place, this thing is so creeping me out, you know. I actually thought it was real. So yeah, coming back to the point, மலக்காவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு already I packed my bags and hello. Morning, how are you? I'm good, how are you? I'm waiting for you. See, that's a good joke to say. I'm waiting for her from 6 a.m. I just arrived when you. Where are you from? Johor. So yeah, he said that was a good joke. He's someone who's selling paintings at the road. He told me that he's been waiting for me since 6 a.m. So yeah, நம்ம போய் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அப்புறமா நடை கட்டுவோம். இங்கிருந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா இந்த சிட்டி. I could like live in this city forever. And மண்டே பொழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது, லைக் செம்ம வெயில். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து தமிழ் ஸ்ட்ரீட்டு தான். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி முறுக்கு, மிக்சர், அதுக்கப்புறம் எல்லா விதமான காய்கறிகள், மானெல்லாம் கூட இருக்குங்க. இதை வந்து காட்டும். இங்கே தான் நம்மளுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் சரவணா இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுனாலே என் மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் தமிழில் வந்து வரவேற்பு எழுதியிருக்காங்க, தமிழில் வந்து எக்ஸிஸ்ட் எழுதியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் உளுந்து வடை, அதுக்கப்புறம் சமோசா, பணியாரம், கொழுக்கட்டை, பருப்பு வடை, எப்போ என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிப்பிக்கலாக ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தால் எந்த ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் தான் இங்கே இருக்குது. ஐ வில் ஷோ. மலக்காவோட லிட்டில் இந்தியா ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஹோட்டல் சரவணா லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஓனர்ஸ் எல்லாமே கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. இங்கே சமைக்கிறவங்க எல்லாமே காரைக்குடியை சேர்ந்தவங்க. என்னன்னா வெளிநாட்டில் இந்த ஹோட்டல் இருந்தாலும் டிப்பிக்கலாக வாழை இலையில பரிமாறுறது, வணக்கம் சொல்லி வரவேற்கிறதுன்னு சொல்லி ஹோட்டலோட கம்ப்ளீட் வைப்பு ஒரு தமிழ்நாட்டில் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஜிலேபி, அது இந்த மாதிரி ஜிலேபி கலர்லாம் நான் தமிழ்நாட்டிலேயே இப்போ பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கலர் பூந்தி, ஒரு ப்ராப்பர் தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, லெட்ஸ் ட்ரை. வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸ்னு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே மீல்ஸில் 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. வெஜ் மீல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து காய்கறி, கூட்டு, பொரியல், துவையல்னு எல்லாமே வந்துடுது. நான்வெஜ் மீல்ஸில் அதோட மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எக்ஸ்ட்ராவாக வந்துடுது. நான் அன்றைக்கி வந்து நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸோட ஒரு சாலடும் வந்துருச்சு. அது போக நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லா குழம்பு ப்ளஸ் சாம்பார் ரசம் கொடுத்துட்டாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைனா. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊர் சாப்பாட்டை பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் மீல் கூட ஒரு சிக்கன் வறுவலும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. மீன் குழம்பு சாப்பாடுங்க, மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு, மாங்காய்லாம் போட்டு மீன்ஸ் பொரியல், சாலடில் வந்து பைனாப்பிள்லாம் போட்டிருக்கோம். வெண்டைக்காய் கூட்டு. கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் போதுண்ணே சாம்பார் தானே சூப்பராக தெரியுமா? அப்படியா? எப்போ ஊருக்கு போவீங்க? அண்ணே சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன், மீன் குழம்பு. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அப்படியே நம்மளை ஃபேமிலி மாதிரி பார்த்துக்குவாங்க இங்கே சாப்பிட போனால்.
வந்து மலேசியாவில் வாழை மரம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் வாழை இலையில் சோறு போடுறாங்க. கற்றுக்கோங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ். இந்த சாம்பார் இருக்கு, சாம்பார் அப்படி தேன் மாதிரி இப்படி நெய் மாதிரி உள்ள இறங்குது. So good. So good. I almost finished half of the things that is on my banana leaf. ரசம் ட்ரை பண்ணேன். நம்ம வீட்டில் ஒரு செட்டியார் வீட்டில் ரசம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மலேசியா வந்தீங்கன்னா மலக்கா கண்டிப்பாக வாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் சரி, அது என்ன மாறி மாறி கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கீங்களேன்னு தானே கேட்குறீங்க. நான் மலக்கால 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த 1 வீக்கில் அட்லீஸ்ட் 1 மீல் பர் டே அது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்ருவேன். அப்படி அங்கேயும் இங்கேயும் கலெக்ட் பண்ணி எடுத்த ஃபுட்டேஜஸில் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. நான் எப்போ வந்தாலும் அந்த அண்ணன் தான் எனக்கு வந்து பரிமாறுவார். ப்ராப்பர் தமிழ் ரெஸ்டாரண்ட். எல்லா டேபிள்லையும் இந்த மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க. இந்த கார்டை கொண்டு போய் நம்ம அங்கே மெயினில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். மலேசியாவில் இருக்கிற ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கூட்டம். 1 வீக்லேயே ரெகுலர் கஸ்டமர் ஆகி எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான முகமாக மாறிட்டேன். ஆமாம் என்னன்னா இவ்வளோ அருமையாக இருக்குது. கோயம்புத்தூர் சரி. எந்த நாட்டுக்கு எத்தனை கடல் தாண்டி போனாலும் இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்குது இல்லை. அதுதான் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்தது. தமிழ்நாட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கோங்கிற ஃபீலே இங்கே வரல. Oh my god, மீன் குழம்பு சாப்பாடு, நான்வெஜ் மீல்ஸு, it was so good. I had it. I'm going back to hostel. I'll take rest. Maybe முடிஞ்சா மகரிப்புக்கு I'll go to mosque to pray. That beautiful mosque that we've seen. அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி பெண்ணாங்க போயிட வேண்டியது தான். I will show you this street. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ என்டர் த ஆஃப்டர்நூன். எனக்கு வந்து டோட்டலாக ஒரு பிளாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மலாக்கா. ஸோ நீங்கள் மலாக்கா என்னைக்காவது வரக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.